அதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இஸ்லாம் தன்னுடைய கடவுள் கொள்கையை முன்வைக்கிறார். இறைவனே தன்னை பற்றி சொல்கிறார். அப்ப எந்த தேவையும் இல்லாதவன், எந்த தேவையும் அற்றவன், அவனுக்கு ஒரு தேவையும் கிடையாது. அப்படி தேவை இல்லாதவன் தான் இந்த இறைவன், இந்த கடவுள், இந்த பரம்பொருள், இந்த மிகத்த ஒரு ஜோதி. எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவன் ஒருவன் தான். 2 பேர் கிடையாது, 3 பேர் கிடையாது, 100 பேர் கிடையாது, 1000 பேர் கிடையாது. அவன் ஒரு ஆள் தான். நமக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி பாருங்க. நம்ம அறிவை பயன்படுத்தினா நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும், உங்க வீட்டுல யாரையாவது குடும்ப தலைவன் சொன்னா யாரை சொல்லுவீங்க? உங்களுடைய தந்தையை சொல்லுவீங்க. என்னுடைய தந்தை தான் என்னுடைய குடும்ப தலைவன் சொல்லுவீங்க. உங்களுடைய குடும்ப தலைவனா உங்களுடைய சித்தப்பனை சொல்ல மாட்டீங்க, உங்க பெரியப்பனை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அங்க 2 குடும்ப தலைவர் நம்ம காட்ட மாட்டோம். ஒரு பஞ்சாயத்து போர்டு இருந்தா ஒரு தலைவர் தான். இந்த ஒரு ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூல்ல ஒரு ஹெட் மாஸ்டர் தான். உங்க ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் 2 பேர் இருந்தா என்ன நடக்கும்? ஒரு ஹெட் மாஸ்டர் சொல்லுவாரு, இங்கேயே நீங்க பிரேயர் பண்ணுங்க, இங்கேயே சொல்லுங்கன்னு ஒரு ஹெட் மாஸ்டர் சொல்லுவார். இப்ப உள்ள ஹெட் மாஸ்டர் மாதிரி நல்ல ஒரு சொல்லுவார். இது பிடிக்காத ஒருத்தர் சொல்லுவார், இங்க எல்லாம் தொடக்கூடாது, வெளியில வாங்க இல்லையா? அப்ப குழப்பம் வரும். 2 பேர் இருந்தா குழப்பம் வரும். இது நம்ம மனசு சொல்லுது. அதே போலதான் இங்க தமிழகத்துக்கு முதலமைச்சர் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் கருணாநிதி. ஏன் பாவம் என்ன, ஜெயலலிதாவும் கொஞ்ச நாள் முதலமைச்சர், 2 முதலமைச்சர் இருக்கட்டுமேனா பிரச்சனை என்ன ஆகும்? 2 பேர் வந்தா குழப்பம், பிரச்சனை வந்துவிடும். நமக்கே தெரியுது. நம்மளுடைய நாட்டுக்கு 2 பிரதமர் வந்தா குழப்பம். அத்வானியும் இருக்கட்டும், மன்மோகன் சிங் இருக்கட்டும்னா குழப்பம். அப்ப நம்மளுடைய அறிவு சொல்லுகிறது, இந்த உலகத்திலே இருப்பதற்கு கூட, நிர்வகிப்பதற்கு கூட ஒரு ஆள் இருந்தாதான் குழப்பம் இருக்காது. நம்ம அறிவு சொல்லு, நம்ம அறிவு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனா கடவுள் விஷயத்துல மட்டும் நம்ம என்ன ஆயிடுறோம்? கடவுள் விஷயத்துல மட்டும் என்ன குழப்பம் ஆயிடுது? அவருக்கு யாரு ஒருத்தர் வருவார், வந்தவர் சொல்லுவார், நான் கடவுளுடைய எல்லா அனுகிரகத்தையும் பெற்றிருக்கிறேன், நான் ஆசீர்வாதம் செய்தால் போதும், நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு சென்று வரலாம் பாரு. உடனே நம்புறோம். ஏன் நம்புறோம்? கடவுளை நாம் தெரியாததுனால், இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய சர்வ வல்லமையை, இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளாதவனுடைய விளைவு என்ன இருக்குது? யாரை பார்த்தாலும் கடவுள். ஆனால் இஸ்லாம் அதில் தான் கையை வைக்கிறது. மனிதன் ஒரு காலமும் கடவுளாக முடியாது. ஒரு காலம் என்ன ஆக முடியாது? மனிதர் கடவுளாக முடியாது. கடவுளுக்குரிய அனைத்து கூறுகளும் ஒன்று கூட மனிதனுக்கு இருக்க முடியாது. இருந்தா பிரச்சனை. அதுதான் பிரச்சனைக்கு காரணமாகவே நம்ம நாட்டில் அமையும். பிரச்சனைக்கு என்ன காரணம் வருது? கடவுள் 4-5 கடவுள் இல்ல, 10-15 கடவுள் இல்ல, 100-4 கடவுள், 400-500 1000 கடவுளை கொண்டு வந்து வைக்கிறதுனாலதான் ஆளுக்கு ஒரு கடவுள், ஆளுக்கு ஒரு கடவுள், குடும்பத்துக்கு ஒரு கடவுள், ஒரு நாட்டுக்குலாம் இல்ல, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கடவுள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா குலதெய்வம் ஒன்று இருக்கும். இப்படியெல்லாம் மாறி போவதற்கு எது காரணமாக அமைகிறது என்றால், கடவுளை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரியாதது. மனிதனால் ஒருவன் இருந்தால் தான் நிர்வகிக்க முடியும் என்று சொல்லுகின்ற அறிவு கடவுளுடைய விஷயத்தில் மட்டும் என்ன சொல்லுது? இல்ல இல்ல, எனக்கு பிடிச்சதுலாம் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை இஸ்லாம் தவறு என்று இந்த சூரா மூலியமாக, இந்த ஆயத் மூலியமாக, இந்த அத்தியாயம் மூலியமாக இறைவன் பிரகடனப்படுத்துகிறான். இந்த பிரகடனத்தை கேட்கிறான். எப்படிப்பட்ட பிரகடனம்? நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாது, எனக்கு எந்த தேவையும் கிடையாது, என்னை யாரையும் பெறல, யாராலும் நான் பெறல, யாரையும் நான் பெற்றுக்கல, அப்படி என்று தன்னை பற்றி சொல்லுகிற போது கடவுளுக்கு குழந்தை குட்டியும் கிடையாது, தந்தையாயும் கிடையாது, அந்த வழித்தோன்றலும் கிடையாது. ஆக கடவுளுடைய தன்மைகள் எந்த மனிதனுக்கு வராது. இதுக்கு வந்துட்டோன்னு வைங்க, இந்த முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அதே போல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கடவுள் கொள்கையினுடைய அடுத்த பிரகடனமாக இஸ்லாம் எதை சொல்லுகிறதுனா, நீங்க எதையெல்லாம் நம்ம நம்புறோம்,
நம்பக்கூடிய மனிதர்கள் எதையெல்லாம் நம்புறோம், எப்படிலாம் நம்புறோம்? கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறோம். எப்படி உருவம் கொடுக்கிறோம்? அவரை ஒரு 10 கை இருக்கிற மாதிரி, அல்லன்னா அவருக்கு ஒரு பெரிய இது சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி, இல்லன்னா அவருடைய அந்த ஜடா முடியில ஆறுகள் ஓடுற மாதிரி, பிறை சூடன் என்றே சொல்லுவாங்க. பிறையை தூக்கி வைத்து அப்படி பிறை சூடன் மாதிரி நம்ம கற்பனை. கடவுள் அப்படி இருப்பாரா? அப்படி இருக்க மாட்டாரு. ஏன்னா யாருக்கும் தெரியாது. யார் பார்த்தா? நீங்க பாத்தீங்கன்னா, நான் பார்த்தேன்னா யாராவது பார்த்தாங்களா? எந்த ரிஷியாவது பார்த்து சொன்னார்களா? எந்த தேவதர்களாவது தேவதூதர்களாவது இறங்கி கடவுள் இப்படி இருப்பாரு சொன்னாங்களா? சொல்லல. நாம வரைந்து கொண்டு நாம நம்முடைய கற்பனையில் ஏற்படுத்துவதை நாம செதுக்கிக் கொண்டோம். செதுக்கிறப்ப இப்ப பாத்தீங்கன்னா என்ன, நீங்க வரையறீங்க, என்ன இப்படியே வரைஞ்சீங்கன்னு வைங்க, என்ன கொஞ்சம் அப்படி போட்டு அழகா வரைஞ்சீங்கன்னா நான் கோச்சிக்க மாட்டேன். என்ன ஒரு மாதிரியா கருப்புனா ஒரு மாதிரி, ஏற்கனவே நம்ம கருப்பு, இன்னும் கொஞ்சம் கருப்பா வரைஞ்சீங்கன்னா என்ன இது நானா அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி நீங்களும் கேட்பீங்க, உங்களை ஒழுங்கா வரைஞ்சா பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சாத்தானே ஒழுங்கா வரைவீங்க. இப்ப நான் நிக்கிறேங்க, என்ன உங்களுக்கு தெரியுது, அப்படி தெரிஞ்சதுனால கண்ணா இப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த முடி இங்கிட்டு சொல்லுது, ஒரு தொப்பி ஒண்ணு போட்டிருக்கிறாரு, இப்படி 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 போடுவீங்க. பார்த்தா தானே போட முடியும். அவனை பார்க்கவே இல்லையே. அப்ப பார்க்காத ஒருத்தனை நம்ம இஷ்டத்துக்கு வரைய முடியுமா? என்ன அசிங்கமா வரைஞ்சா நான் ஒத்துக்குறோம்னா? நீங்க ஒத்துக்குறீங்களா? உங்களை அசிங்கமா வரைஞ்சா? நான் இல்லாத ஒன்றை, நான் எப்படி இருப்பேன்னு தெரியாத ஒன்றை நீங்க வரைஞ்சா நான் ஒத்துக்குறீங்களா? நீங்க ஒத்துக்கலாம், நான் ஒத்துக்குறோம், ஒத்துக்க மாட்டேன். ஆனா கடவுளை ஒத்துக்கும். கடவுள் என்ன பண்றோம்? அவர் எதுலையாவது வந்தாரு சொன்னா ஒத்துக்கிறோம், இப்படி இருக்கிறார் சொன்னா ஒத்துக்கிறோம், இப்படி இது அவருடைய முடியில இருந்துதான் ஆறு தொடங்கி ஓடுதுன்னு சொன்னா ஒத்துக்கிறோம். அப்படியே இல்ல. இறைவன் இந்த இஸ்லாம்ங்கிறத முதல்ல இன்னொன்னு புரிஞ்சுக்கிறணும். இந்த இஸ்லாம்ங்கிறப்ப நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, இது ஏதோ ஒரு அந்நியத்தனமான ஒரு மதம், ஏதோ ஒரு அரபு தேசத்துல இறக்குமதி செஞ்சது, அங்கிட்டு இருந்து வந்துச்சு, ஏதோ எங்க அப்பா பார்த்தா முப்பாட்டம் சொன்னான், அவனுங்க இது மாதிரி தொழுறானுங்க, நானும் தொழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க சுத்தி உட்கார்ந்து இருக்க முஸ்லீம் அல்லாத பள்ளிக்கூட பிள்ளைகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடாடா ஏதோ பாய்மார் ஏதோ தொழுறானுங்க, அப்பப்போ ஒரு வருஷத்துல 2 தடவை பிரியாணி கொடுக்குறானுங்க, நல்லவனுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்பீங்க. சில பேர் பாய்மாருங்க தெரியலப்பா அப்படின்னு நினைப்பீங்க, சில பேர் நினைப்பீங்க. அது காரணம் என்ன? இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறதோ, எப்படி வழிவகுத்து இருக்கிறதோ அதை நான் சொல்லாதது. இஸ்லாம்னாலே சாந்திங்க, சாந்தி, அமைதி. சாந்தி என்றால் என்ன? அமைதி. அமைதியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை கொண்ட ஒரு வழி, ஒரு மதம் அல்ல, ஒரு வழிகாட்டுதலை கொண்ட ஒரு அற்புதமான வழி அது. அந்த வழி எனக்கு மட்டும்தான் சொந்தம் முஸ்லிம்கள் புடிச்சுக்கிட்டு தொங்கலாம் பாருங்க, அங்கதான் பிரச்சனை. முதல்ல அந்த வழி அவனுக்கே தெரியாது, அது வேற கதை, அது தனி டாபிக். நம்ம அவனுக்கே அந்த வழி புரியாது, எங்கிட்டு இருக்குன்னு இவனுக்கே தெரியல. பல பக்கம் போய் தட்டி 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 பார்த்துட்டு அந்த வழியே இல்லைன்னு பாதி பேர் தொழுகிறதே இல்லை. மீதி பேர் இங்க மட்டும்தான் வெள்ளிக்கிழமைக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பல பேர் தெரியுது. இன்ஷா அல்லாஹ் இனிமே 5 வேளை தொழுவீங்க நீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த இறைவன் அந்த மனசுல கொண்டு உங்களுக்கு போவோம். 5 வேளை தொழுகையை நீங்க தொழுவீங்க. ஏன்னா இறைவனை நீங்கள் புரிந்து கொண்டாதான் நடக்கும். அந்த இறைவனை நான் புரிந்து கொண்டால் அவனுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய சிறப்பை, அவனுடைய தனித்தன்மையை, அவனுடைய பாதுகாப்பை, அவனுடைய உதவியை, அவனுடைய அருளை நாம் முழுமையாக புரிந்து கொண்டோம்னா நம்மள்ட்ட என்ன வந்துடும்? முழுமையான கட்டுப்பாடு வந்துவிடும். சரண்டர், அவனிடம் முழுமையாக சார்ந்திருப்போம். அப்ப இஸ்லாம் என்பது ஒரு அந்நியப்பட்ட ஒன்று அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும். இரண்டாவது, அது ஒரு வழி, அது ஒரு மதம் அல்ல. யாருக்கு மதம் பிடிக்காது? இதுல சரியா புரிஞ்சுக்கிட்டா மதமே பிடிக்காது. மதம் பிடிக்கிறது எங்க வருதுன்னா, மனிதன் தன்னை கடவுளாக மாற்றுகின்ற போது, ஆற்றல் இருக்கின்ற என்று சொல்லுகின்ற போது, தனக்கு தனித்தன்மை இருக்கின்ற என்று அவன் தன்னைத்தானே வெளியிலே காட்டுகின்ற போதுதான் மக்கள் மத்தியிலே மதம் பிடிக்குது, அவனுக்கு மதம் பிடிக்குது. நான் சொன்ன மதம் யானைக்கு பிடிக்கிற மதம். நான் சொல்ற மதம் யானைக்கு மதம் பிடிச்சா அடிச்சு நொறுக்கிட்டே போவோம். பாத்தீங்களா? மனுஷன் எப்ப மதம் பிடிக்குதுன்னா தன்னை பெருசா வெளியில காட்டுறப்பதான், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றப்பதான். இதுக்குத்தான் இறைவன் ஆப்பு வைக்கிறான். இறைவன் என்ன சொல்றான்? நத்திங்,
நீ சாதாரண ஒரு தண்ணியிலிருந்து படிச்சவன, சாதாரண தண்ணியிலிருந்து படிச்ச அப்படின்னு ஒரு துளியிலிருந்து படிச்சவன, நீ என்னடா பெருசு அப்படின்னு இறைவன் கேட்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை முதலிலே புரிவோம். இந்த வாரம் இந்த ஜும்மாவுல, இந்த ஜும்மா என்பது பேருரைங்க, ஜும்மா என்றாலே தனியா அந்நியப்பட்டுறாதீங்க. முதல்ல இந்த ஜும்மா என்றால் இந்த பதத்துக்கு பொருள் என்ன? உரை நிகழ்த்துவது. இப்படி உரை நிகழ்த்திட்டு தொழு வைக்கிறது, இதுதான் ஜும்மா. அந்த இந்த தினம் ஜும்மா பேருரைங்கிறது இதுதாங்க. கொத்துபா பேருரை இது சொல்லுவாங்க, கொத்துபா உரை என்று சொல்வார்கள். கொத்துபா என்றால் உரை. இந்த தினத்துல, ஜும்மாவுடைய தினத்துல கொத்துபா நிகழ்த்துவது என்பது உரை நிகழ்த்துவது. அந்த உரையை தான் இப்ப சொல்லி இருக்கிறேன். ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் உங்க முன்னாடி வச்சிருக்குது. கடவுள் ஒருவன், அவன் யாரால் பெறப்படவும் இல்லை, யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இந்த கடவுள் கொள்கையை முதலிலே யார் இருக்கீங்களோ, நீங்க இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், உனக்கு வேற கடவுள், எனக்கு வேற கடவுள், இன்னொருத்தருக்கு ஒரு கடவுள் இல்ல. ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அறிந்தாலும் அறியாவிட்டாலும், தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், உண்மையை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் நம்மை ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தி 100 அல்ல, 1000 அல்ல, லட்சம் அல்ல, ஒன்று, ஒரே சக்தி. அந்த ஒரு சக்தியாக இருந்தால் மாத்திரம்தான் குழப்பம் இல்லாத ஒரு நிர்வாகம் நிகழும். அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. இஸ்லாம் என்றாலே சாந்தியும் சமாதானமும் ஒரு நேர்வழி. அது அந்த வழியை முதலிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே முதல் இந்த உரையிலே நாம் தயாராகிக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1.